ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கேட் ஃபிஷ்ஷு, 2 மாலி, அதுக்கப்புறமேட்டு ஃபாக்ஸ் டெயில் சொல்லிட்டு ஃபுட்டு, அதுக்கப்புறமேட்டு இறால் முட்டை கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு மெடிசன் கொஞ்சம் வாங்கியிருக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கேட் ஃபிஷ்க்கும் டேங்க்கை செட் பண்ணிடலாம். மாலிக்கு ஏற்கனவே அங்கே டேங்க் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து வேறு இடத்துல வைக்கணும், இல்லாட்டி பழைய புது ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்றோம். எடுத்து வந்து காணுங்க கைஸ், வந்து டேங்கை திறந்து வச்சுக்கலாம். வீட்டாவை காணும், ஷார்க்கை காணும். என்ன ஏன்டா தண்ணியில் கொஞ்சம் கசடு இருக்கு. காமி காமி. சார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துனோம். இப்போ வந்து மாலியை அந்த ஃபாக்ஸ் டெயில் இருக்கும், கொஞ்சம் கழுவிக்கணுங்க. அதனால ஃபாக்ஸ் டெயிலில் மேலே வச்சாங்க. நெக்ஸ்ட்டு மாலி எடுத்து தண்ணி செட் ஆகிடும், அது வரைக்கும் நம்ம வச்சிடணும். ஸோ மாலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமில் தான் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ப்ரீடிங் சைஸு, பெரிய சைஸ் தான், நல்லா துள்ளுது. ஸோ பேரன் தான் வாங்கியிருக்கோம், ஒரு பேர். ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிச்சி இதில் விட்டுறலாம். ஸோ கைஸ் டேங்க்லேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பேரை வாங்கி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒன்று தொலைவு முடியல, ஷார்க்கு எங்கே இருக்கானே தெரியல. அது எடுத்துட்டு தான் பாருண்டா. கிளாஸில் இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம், இங்கே போகிறோம். வயசு யாருங்க சாப்பிட்டு வந்து உப்பை தாங்க வருது. நம்ம டேங்க் க்ளீன் பண்ணுவோம், அப்படி தான் இருக்கும். டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்பாஞ்சு மோட்டர்னு ஒன்று இருக்குது. இதை எடுத்துட்டு பாருடா. எடுத்துட்டு எப்போ பார்க்கறது? இந்த மோட்டர் எடுத்து பாக்ஸ்டைல் எடுத்து மோட்டர் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கீழே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையாக நம்ம போராடி ஷார்க்கு முடிச்சிட்டோம். ஸோ 3 பேர்த்தையுமே எடுத்துகிட்டு போய் ஷார்க் என்ன சின்னதான மாதிரி தெரியுது, அளந்த மாதிரி தெரில. ஸோ கைஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டேங்க்கில் விட்டு வச்சிடலாம். மெடிசன் ஊற்றல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய குண்டானில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இது தண்ணி டெம்பரேச்சர் பண்ணிட்டு நம்ம போட வேண்டியதான். ஸோ அங்கே தண்ணி ஊற்றிடலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேட் ஃபிஷ்ஷும் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதோ பாருங்கள், ரெட்டில் கேட் ஃபிஷ்லாம் கிடையாது, கேட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. நான் போகல, எனக்கு தெரியாது. பார்த்திங்கன்னாவே தெரியும், அது ஆக்சுவலி வந்து குத்தி ஓட்டையே போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணிக்கு பார்த்திங்களா லீக் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு இதுக்கு வெறி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஓஷன் ஏஐடி வாங்கியிருக்காங்க. சாரி, டாக்டர் ஓஷன் ஜென்ரல் ஏஐடி இது வாங்கியிருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த மோட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமம் சொல்லிட்டு வாங்கினாங்க ஃபுட்டு. இது வந்து ஏதோ ஆப்டிமம் நியூட்ரிஷன் ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஃபார் aquarium ஃபிஷ் போட்டிருக்கீங்க. கீழே வந்து என்னமோ லாங்குவேஜில் எழுதிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேட் ஃபிஷ்லாம் ரொம்ப வெறியில் இருக்குது. ஸோ தண்ணி டெம்பரேச்சர் பண்ணிட்டு விட்டுலாம், அது வரைக்கும் பத்திரமா இங்கே இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம தண்ணி இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலியை விட்டுருவாங்க. ஏற்கனவே நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது, கொஞ்சம் பழைய ஃபிஷ்ஷஸ் பீட்டா ஷார்க்கு அதெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம மாலியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் கோசம் தான் வாங்கணும்.
நான் டைட்டாக போட்டு வச்சுருக்கிறேங்க. வேகமாக தான் கழட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாலி கவரை பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ அப்படியே விட்டுடலாம். அரை மணி நேரமாக பிரிக்கல. நான் தான் கடைசியில் பிரித்து கொடுத்தேன் கைஸ். ஸோ இவன் ஒரு டம்மி நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாலி வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமே நம்ம பாக்ஸிங் பண்ணலாம். இதுக்கு இன்னும் ஃபுட்டு போடல, மெடிசன் போடல, ஒன்றுமே போடல, அப்படியே விட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே தான் நம்ம மெடிசன்லேருந்து எல்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வெர்ஷனில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். இல்லை அப்படியே இருக்க சின்ன ஓட்ட மட்டும் பாருங்க கைஸ். நம்ம இன்னும் கேட் ஃபிஷ்ஷை பிரிச்சு உள்ள கேட் ஃபிஷ்ஷஸ் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மோட்டர் பண்ணுற வேலையை பாருங்கள், எப்படி ஃபவுண்ட் மாதிரி இப்படி தூக்கி அடிக்குது. ஆனால் ஆக்சுவலி ரொம்பலாம் தூக்கி அடிக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் வெர்ஷன் ஊற்றிக்கலாம். 2 drops வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுறேன். 2 drops-ஆ? ரைஸ் இட்லி போட்டு விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இது முடிஞ்சுன்னா ஸோ இது அப்படியே பாக்ஸ் ஸ்டீல் போடுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொசுவலை போட்டுடலாம், ஏன்னா பூனெல்லாம் நைட்டில் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேட் ஃபிஷ்ஷை கவனிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ கொசுவலை மேலே போட்டு முடியலாம். இதில் மாலி இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அடியில் இருக்குது. ஸோ சிம்பிள் காற்றுல பறக்காமல் இருக்க லைட்டை முடிச்சிடலாங்க. இல்லாட்டி பூனை வந்து அடிச்சுக்குமோ அது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேட் ஃபிஷ் எடுத்து விட்டுடலாம். உனக்கு பிடிக்கவே தெரியுது கூட. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் பிரிக்க முடியலன்னு நம்ம அக்கா தான் பறிக்கிறாங்க. இவன் வாங்கின மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓடுது. ஐ மீன் இந்த மோட்ரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மோஸ்ட்லி இப்படி வச்சு தான் பார்த்துருப்பீங்க. இப்போத்த டெக்னாலஜி. ஆனால் நியூ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், பைத்தியத்துக்கு மேலே பைத்தியம். இந்த இடத்துல வேறு இதோ இந்த வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுது. இது வந்து இந்த டியூப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது எதுக்குன்னு இந்த டியூப்பு தெரில அவனுக்கே தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேட் ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுட்டோம். காய்ஸ் என்னமோ துளுது, பயமாக இருக்குதுங்க. ஸோ 2 கேட் ஃபிஷ்ஷு உள்ளே விட்டோம். விட்ட வேகத்தில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். டேங்கில் இருக்கிற பாசியெல்லாம் வலிச்சு சாப்பிடுது. ஸோ ரெண்டும் ஜோடியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம டாக்டர் ஊற்றிடலாம். இங்கே பாருங்க, ஃபவுண்டைன். இது உண்மையுமே வச்சு செம்மையாக இருக்கும் நம்ம கைக்கு மசாஜா. அங்கே பாருங்கள், பையனை ஃபுட்டு எங்கேயோ வச்சுட்டு காணாம தேடிட்டு இருக்கான். கைஸ், அது ஃபுட்டு இல்லைங்க, டாக்டர் வாஷன். கண் முன்னாடி தான் இருக்கானா. அள்ளி கட்டுற மாதிரியே இருக்குதுங்க. அள்ளி கட்டுற மாதிரி கைஸ். இது ஆனால் அதிகமாக வெளியில் துள்ளி குதிக்கும். அதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஆனால் இது கடிக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக கடிக்கும். அப்படின்னா நம்ம இது கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணணும். இதுக்கு ஃபுட்டு என்ன பண்ணுறது? ஃபுட்டா இறால் முட்டை வாங்கினோம். ஆனால் அது கொடுக்குவாங்க இப்போதைக்கு. அது வந்து நம்ம என்னடா மோட்ரு, இந்த மோட்ரு மேலே எதுவும் இப்போதைக்கு பண்ணலை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சேன். ஸோ கைஸ், நம்ம வந்து
நார்மல் ஆப்டிமம் பெலட்ஸை லைட்டாக போட்டு விட்டுறதுனால ஸோ அது சாப்பிடுதோ இல்லையோ நமக்கு இதில் ஸோ கொஞ்சம் போதும் அதிகமாக இருக்குது. மான்ஸ்டர் ஃபிஷ் அதிகமாக சாப்பிடும். மான்ஸ்டர் ஃபிஷ் அதிகமாக போடுது. நீ கை விடாத, ஏன் சொல்கிறது கேளு. ஸோ கைஸ் இப்போ வேறு ஒன்று பார்க்கத்தா, எனக்கு வேறு மான்ஸ்டர் ஃபிஷ்னால் கொஞ்சோண்டு பயம் இல்லை, ரொம்பவே பயம். ஸோ இப்படியே இருக்கட்டும். இதுக்குமே ஃபில்டர் எதுக்கு ஒன்றும் தெரியல. ஏன் நீ பாரு எப்படி இருக்குது. ஆமாம் அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ட்ரை பண்ணி பாரு, வேணா ட்ரை பண்ணி பாரு. இது என்ன அங்கே போய் இந்த டேங்க் க்ளீன் பண்ணுற ஒரு ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி போய் ஒட்டிச்சு. சரி நம்ம இதை நெட்டில் பிடிச்சி பார்ப்போம். ஏன்னா ஷார்க்லாம் பறக்கும். ஐ மீன் ஆமாம் எனக்கும் ஒரு டவுட்டு. நான் கடையில் பார்க்கும்போது ஸோ கைஸ் பிடிச்சி பார்க்கலாம். ஜம்ப் பண்ணாலும் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும். பாருங்க ஷார்க்கை விட, ஏன்னா இது கொஞ்சம் அள்ளி கட்டுறதுக்கு சமம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஓடிடுவானுங்க. ஸோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ பக்கத்தாலே ஒன்று இருக்குதுரா, நான் ஊறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சைலண்ட்டாக ஒருத்தர் இருக்கானே, பார்த்தீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்களை நவுத்தி விட்டுடலாம், பயமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நமக்கு சேஃப்டி. கையில் எதுக்கும் நெட்டை வச்சுக்கிறேன். கையை கடித்தாலும் கடிச்சு விட்ருவானுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ கிட்டலாவது ஆகும். ஸோ கைஸ் நம்ம இதை மூடி வச்சிடலாம். அறிவுன்றது இருந்துச்சுன்னா எடுக்கலாம். என்ன பண்ணணும், இப்படின்னு ஆட்டினா வந்துடும். கொஞ்சம் மட்டும் லைட்டாக கேப் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் சப்போஸ் அதில் ஜம்ப் பண்ணிச்சுன்னா, ஜம்ப் பண்ணால் அது விடு, கடவுள் இருக்கார்ல. இன்னும் கொஞ்சம் நோக்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வயசு நோண்டுறதும் போதுங்க. வாங்க, எனக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய தேவை சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வைக்கலாம். வச்சுக்கலாம். இதோட வீடியோ முடிஞ்சு. டேங்கை தண்ணி க்ளீன் கூட பண்ணல பார்த்துக்கோங்க. இனி ஒரு மாதத்துக்கிட்ட நம்ம டேங்கை கழுவுன்றதே தேவையில்ல. ஏன்? ஐயோ வா இங்கே தான் இருக்குதா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பழைய ஏர் ஸ்டோனை கம்முன்னு வச்சிடலாம். ஏன் அந்த அந்த இதுக்கு இல்லாமல் அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அதில் நம்ம மீன் வளர்க்கலாம். படிக்க இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை என்ன பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.